ஆர் டெய்லரிங் சூஸ் பண்ணேன். நெறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். பட் மேம் கிட்ட வந்து பேசணும் அந்த கான்ஃபிடென்ட்டே எனக்கு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சேம் அவங்க சொன்ன மாரி தான் எனக்கு அந்த நீடில் பிடிக்கிறதுக்கு கூட தெரியாது. ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆனோம் ஹஸ்பண்ட் கூட. இந்த பர்ட்டிகுலர் அந்த ஷார்ட் டைம வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரி ஆர் டெய்லரிங் சூஸ் பண்ணேன். நெறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். பட் மேம் கிட்ட வந்து பேசணும் அந்த கான்ஃபிடென்ட்டே எனக்கு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சேம் அவங்க சொன்ன மாரி தான் எனக்கு அந்த நீடில் பிடிக்கிறதுக்கு கூட தெரியாது. அந்த கிளாத்துக்கு அடியில என்ன பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. அப்படியே குனிஞ்சு 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 பார்த்துட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஓகே அப்படின்ட்டு. மேம் எனக்கு என்ன சொல்றது? ரொம்ப எக்ஸ்ட்ராவே இது சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன ஒரு கால் பண்றதுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் சொல்றேன். ஐயோ! ஒரு வுமன் எப்படி சொல்றது? மேம் வந்து ஒரு ஆல் ரவுண்டர் எப்பயுமே நாங்க வீட்ல சொல்லிட்டே இருப்பேன். அவங்களுக்கு நான் ஆல் ரவுண்டர் தான் பேரே வச்சிருக்கேன். எல்லாமே என்ன சொல்றது? அவங்களுக்கு கத்துக்கணும். அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு, டைம் லிமிட்டு எதுவுமே கிடையாது மேம்க்கு. எப்பயுமே கத்துக்கணுன்ற அந்த அந்த ஒரு தாட் மேம்க்கு இருந்துட்டே இருக்கும். அது இல்லாம சொல்லி தரணும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஃபுல்ஃபில்லா சொல்லி தரணுன்றது நெனைப்பாங்க. அதுதான் நான் அவங்களோட சக்சஸாவே நெனைக்கிறேன். இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கெட் பண்ணதுக்கு ரீசனே நான் அதுதான் நெனைக்கிறேன். ஒரு என் ஸ்டூடண்ட் இவங்க இவ்ளோ கத்துக்கணும். இவ்ளோதான் நீ அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு மேம் கிட்ட ரொம்ப புடிக்கும்.